friends, welcome back to our two videos. So Windows 11 வந்து பார்த்தீங்கன்னா புதுசா நிறைய ஆப்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் Windows 10ல இருக்கிற ஆப்ஸ் வந்து Windows 11ல என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் கேலண்டர், கால்குலேட்டர், தென் அதுக்கப்புறம் அலாரம், கிளாக், அப்புறம் ஃபைல் மேனேஜர், நம்ம பெயிண்ட் ஆப். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல வந்து பார்த்துருப்போம். ஸோ விண்டோஸ் 11ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அந்த ஆப்க்குலாம் நமக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சைடில் வர அந்த வீடியோ கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போட நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா த பிராண்ட் நியூ விண்டோஸ் 11 வந்து இருக்கு. ஸோ இது நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விண்டோஸ் 11ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. அது விண்டோஸ் 10ல ஆப்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விண்டோஸ் 10ல இருக்கிற அலாரம், கிளாக், செட்டிங்ஸ், ஸோ அதெல்லாம் நமக்கு இந்த விண்டோஸ் 11ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஓகே கைஸ், நான் முதல்ல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ இந்த டாஸ்க் பார்க்கு வந்து பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தா 3 காட்டுது. ஸோ 3 கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நியூ நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கிளியர் பண்ணுறேன், எனக்கு அந்த இடத்துல வந்து போயிடும். ஸோ இது அன்றைக்கி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ நீங்கள் விண்டோஸ் 11 வந்து வரும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா சைட்லேயே வந்து காட்டும் எத்தனை நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த மெயின் மேட்ருக்கு வந்து வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்து ஆரம்பிப்போம். இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் அண்ட் கிளாக். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அலாரம் அண்ட் கிளாக் வந்து பாருங்கள். ஸோ இந்த அலாரம் அண்ட் கிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ போல் டைமரு, அலாரம், வேர்ல்டு கிளாக், ஸ்டாப் வாட்ச் எல்லாமே இருக்குது. பட் நமக்கு அந்த அலாரமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நமக்கு இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது விண்டோஸ் 10ல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ ஏன்னா இது அந்தளவுக்கு யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது அலாரம், இது கிளாக்கு, இது டைமரு, இது ஸ்மார்ட் வாட்ச்சு. இதே நீங்கள் விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிராண்ட் நியூ லுக் வந்து கொடுத்துருக்காங்க. டைமரு, ஸோ அலாரம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாக், அதுக்கப்புறம் ஸ்டாப் வாட்ச். ஸோ ஸ்டாப் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே எப்படி இருக்குது, நமக்கு இந்த இடத்துல வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஃபாண்ட் வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த கீழே இருக்கிற அந்த ஐக்கான்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சென்டராக மாற்றிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் சேஞ்சஸ். பட் டைமர் வந்து பார்த்தா கொஞ்சம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே டைமர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரே ஒரு டைமர் தான் கொடுத்துருப்பாங்க. விண்டோஸ் 11 நல்லா இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர். ஸோ கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த கால்குலேட்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி மோட் வந்து கால்குலேட்டர் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமைஸ் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டே நமக்கு விண்டோஸ் 10லேயே வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ பட் எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து விண்டோஸ் 10 கால்குலேட்டர். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் மினிமைஸ் பண்ணுற மாதிரி பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, தென் அதுக்கப்புறம் நமக்கு இந்த 3 டாட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்துட்டு கால்குலேட்டரோட செட்டிங்ஸ் வந்துடும். ஸோ அது விண்டோஸ் 10லேயே வந்து பார்த்தா சேமாக தான் இருக்குது. சயின்டிஃபிக், கிராஃபிக், ப்ரோக்ராமர், டேட்டா கால்குலேஷன், கரன்சி, வால்யூம், லென்த்து, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிருக்காங்க. 1.2012.210 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1906 வந்துருக்கு. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து கொஞ்சம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி நம்ம கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட். ஸோ பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் பூட்டில் வந்து பெயிண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு இருக்குது. ஸோ ஃபைனலாக விண்டோஸில் வந்து பெயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வேணும்னா வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்குது. ஸோ அங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், பெயிண்ட்டில் நான் வந்து பார்த்தா எந்த விதமான சேஞ்சும் எதிர்பார்க்கல. ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் 11 வந்து பார்த்துட்டிங்க. ஸோ விண்டோஸ் 10ல் பெயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கைஸ், இங்கே வந்து பார்க்கலாம், நமக்கு வந்துட்டு ஒரு சேஞ்சும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே தான் இருக்குது. நோ பட்டன்ஸு, கலரு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. ஸோ டோன்ட் சேவ் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விண்டோஸ் 11 வந்து ஃபோட்டோஸ் அப்படின்னு ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ விண்டோஸ் 10லேயும் வந்து இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட ஃபோட்டோஸ். ஸோ விண்டோஸ் 11 ஃபோட்டோ. ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் 10 ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த விண்டோஸ் 10 ஃபோட்டோஸ்க்கும் விண்டோஸ் 11 ஃபோட்டோஸ்க்கும் இப்போ நம்ம சைட் பை சைடு வந்து பார்க்குறீங்க. ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம், பீப்புள் ஃபோல்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பீப்புள் வந்து காணும். அதுக்கப்புறம் சர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதாவது வேணால் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அது விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தா சர்ச் வந்து காணும். மற்றபடி நமக்கு அந்த செலக்ட், இம்போர்ட் எல்லாமே ஆசிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்கோ அதை கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ச் வந்து நமக்கு விண்டோஸ் 11 வந்து இருக்குது. ஸோ அது மூலம் நம்ம தேடுற எடுத்துக்கலாம். பட் விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் எதுவும் கொடுக்கல. விண்டோஸ் 11 சர்ச் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து ஃபோட்டோஸில் வந்து இருக்குது.
ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர். ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபைல் மேனேஜர் வந்துட்டு நம்ம நிறைய வீடியோ சொல்லிட்டோம். ஸோ ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் வந்து சூப்பராக மாற்றிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபைல் மேனேஜர் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணால் இதெல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஐக்கான்ஸ் எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க. அது விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பழைய ஐக்கான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்ச் வந்துருக்கும். ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஐக்கான் வந்து மாற்றிருக்காங்க. அது அதுக்கப்புறம் பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ட்ரைவோட ஐக்கான் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நமக்கு இந்த விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் நம்ம பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஐக்கான் வந்து பண்ண கொஞ்சம் கிராஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஐக்கான்ஸ் எல்லாமே நமக்கு இதுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இப்போ மேலே வந்து பாருங்கள் நியூ வந்து கொடுத்துருக்காங்க. கட்டு, காப்பி, பேஸ்ட்டு, டிலீட்டு எல்லாம் மேலே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 எப்படி இருக்குது. ஸோ விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைல் மேனேஜரில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சேஞ்ச் இருக்குது. ஸோ ஃபைனலாக நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா டூடு அப்படின்னு சொல்லி ஆப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா இங்கே வந்து பார்க்கலாம், மைக்ரோசாஃப்ட் டூடு. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் டூடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமைண்டர் மாதிரி ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எந்த விஷயத்தையும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன்லேயே வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது பார்த்துக்க முடியும், ஆட்டோமேட்டிக் சிங்க் ஆயிரும், நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ரிமைண்டர் இந்த மாதிரி நீங்கள் பிளானில் வச்சுருந்தீங்கன்னா அது பிசியில் ஆட் பண்ணால் நம்ம ஃபோனில் பார்த்துக்கலாம், ஃபோனில் ஆட் பண்ணால் பிசியில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஒரே மெயில் சைன் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆட் டாஸ்க் டு மை டே அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் இருக்குது ஆட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லி போட்டு இன்ஸ்டால்னு போடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு டைம் இருக்கும். ஸோ அந்த ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து வரணும், டுடேவா, டுமாரோவோ, நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் அலாரம் வந்து வேணுமா. ஸோ ஆமாம் கண்டிப்பாக வேணும். ஸோ பிக்கட் டேட் வந்து கொடுத்துருங்க. ஸோ நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் டுமாரோ வந்து போட்டுரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து போனால் ப்ளஸ் பட்டன் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணால் போதும், அந்த ரிமைண்டர் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமைண்டர் மாதிரி ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணினா உங்கள் ஃபோன்லேயே வந்து சேம் அக்கௌண்ட் சைன் இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்லாம் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ டூடுன்றது ஒரு மைக்ரோசாஃப்டோட ஆப் சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர். ஸோ கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த இது வந்து சேஞ்ச் கிடையாது. ஸோ நமக்கு அப்படியே தான் இருக்குது. விண்டோஸ் 11க்கும் விண்டோஸ் 10க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சைட் பை சைடு கம்பேரிசன் வந்து பார்க்குறீங்க. நமக்கு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சேஞ்சே இல்லை. ஸோ கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணலையோ நீங்கள் வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து கேலண்டர் இருக்குது, ஜூனு, டுடே, டே, வீக்கு, மந்த், இயரு. ஸோ எல்லாமே அப்படியே இருக்குது. இந்த பக்கம் சைடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நமக்கு சைட் பை சைடு வந்து பாருங்கள், சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. ஸோ கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல விண்டோஸ் 10 வந்து எப்படி இருக்குமோ சேம் அதே தான் விண்டோஸ் 11 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பெரிய சேஞ்ச் வந்து கிடையாது. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட் பேட். ஸோ நோட் பேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நோட் பேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சேஞ்ச் இல்லைனாலும் அந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நோட் பேட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதோட நோட் பேட் ஐக்கான் வந்து பாருங்கள், இதோட நோட் பேட் ஐக்கான் வந்து பாருங்கள். ஸோ இந்த நோட் பேட் இது மாற்றிருக்காங்க. ஸோ பல வருஷங்களுக்கு அப்புறம். ஸோ மற்றபடி நீங்கள் நோட் பேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அந்தளவுக்கு. ஃபைல் எடிட்டு, ஃபார்மேட்டு, வியூ, ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி இருக்குமோ சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. ஸோ கீழே வந்து பாருங்கள் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோட் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்ச் கிடையாது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேறு எந்த சேஞ்சும் வந்து கிடையாது. ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயங்கரமான ஆன்டிவைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் டிஃபெண்டர் வைரஸ்லாம் நமக்கு இந்த விண்டோஸ் டிஃபெண்டரை பார்த்தாலே சும்மா அள்ளு விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மொக்கையான ஒரு ஆன்டிவைரஸ் இது. ஸோ கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி நாங்கள் சொல்லி கொடுத்துருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியான ஒரு ஆன்டிவைரஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்பாஸ்கே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கேஸ்பாஸ்கே வந்து கம்மி ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மூலமாக கேஸ்பாஸ்கே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாங்கிக்க முடியும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ விண்டோஸ் 11ஓட டிஃபெண்டர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ விண்டோஸ் 10ஓட டிஃபெண்டர் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும். ஸோ நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. பட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து விண்டோஸ் 11 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக என்னென்ன ஃபைல் வந்து ரிமூவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 ஆட் பண்ணது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதோட செக்யூரிட்டியில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம எல்லாருமே தேர்ட் பார்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது யாரும் கண்டுக்க போகிறதில்ல. பட் நமக்கு இந்த இடத்துல விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் செக்யூரிட்டி, ப்ரொடக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து இல்லை. ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆப் இது, பவர் ஆட்டோமேட்டட் டெஸ்க்டாப். கைஸ் இந்த ஆப் பற்றி எனக்கு கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ நானும் இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டேன். ஸோ நிறைய வீடியோ வந்து பார்த்துட்டேன். பட் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியவே மாட்டேங்குது. இந்த ஆப் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆட்டோமேட்டட் டெஸ்க்டாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு என்னென்னு புரிய மாட்டேங்குது. ஸோ இது நமக்கு நிறையா வந்து பார்த்தா ஷார்ட்கட்டில் ஆட் பண்ணி லான்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி டெடிகேட்டான வீடியோ வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ இதை பற்றி நான் வந்துட்டு விண்டோஸோட இன்சைடே ப்ரிவியூ பில்டுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி புது ஆப் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் வந்துருச்சு, பட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நியூ ஃப்ளோ வந்து கொடுக்குறோம். ஸோ நியூ ஃப்ளோ வந்து கொடுத்தா நமக்கு வந்து என்ன நேம் கேட்குது. ஸோ என்ன நேம் கொடுக்குறது யாருக்கு தெரியும்? ஸோ அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க, நமக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. ஸோ நோட் பேட் வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கே போய் பண்ணுறது? ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்தா மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து அஃபிஷியல் சொன்னால் மட்டும்தான் நமக்கு வந்து பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க அவங்க சேனலில், பட் அந்த வீடியோ எனக்கு நான் பார்த்தா புரியல. ஸோ கண்டிப்பாக இது நான் என்னென்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்க்கலாம் லூப்பு, வெயிட்டம், சிஸ்டமு, ஃபைலு, ஃபோல்டரு. ஐயையோ வேண்டாப்பா. ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ விண்டோஸ் 10 11 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஆப் வந்து இந்த பவர் ஆட்டோமேட்டட் டெஸ்க்டாப். ஸோ இது கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு இதில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நியூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் நியூஸ் வந்து நம்ம ப்ரௌசரில் படிப்போம், அது இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நியூஸ். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியும். இதுக்கப்புறம் சர்ச் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். சர்ச்சில் தமிழ் வருமா? ஸோ பட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு என்ன லாங்குவேஜ் வருது. ஸோ இதை பற்றி நம்ம அவ்வளோ சொல்ல தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக யாருமே வந்து நியூஸ் படிக்கிறதுக்கு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அதிகமாக. ஸோ இந்த மாதிரி நமக்கு மைக்ரோசாஃப்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து நியூஸ் எல்லாம் படிச்சிக்க முடியும். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டார்க் தீம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் டேப் பண்ணுவோம். டார்க் மூட் சூப்பராக இருக்குது. ஸோ லைட் தீமுக்கு டார்க் தீம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கைஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சில ஆப்ஸ் எல்லாமே வந்து இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம என்னென்ன ஆப் வந்து என்ன சேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பெருசாக வந்து பார்த்தா அந்த அளவுக்கு சேஞ்ச் இல்லைனாலும் ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்லாம் நமக்கு வந்து விண்டோஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்னா வந்துட்டு அந்த பவர் ஆட்டோமேட்டட் டெஸ்க்டாப் தான். ஸோ அதை நீங்கள் வந்து யூடியூப்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதாவது ரிசல்ட் வந்து கிடைக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியலாம். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து அதை பற்றி ஒன்றுமே புரியல. ஸோ இன்னும் நிறைய வீடியோ பார்த்தா மட்டும் தான் அதை பற்றி கொஞ்சமாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் தெரிஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 vs விண்டோஸ் 11 ஆப்ஸ் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் வந்து 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.